செக். சரி, இன்னைக்குள்ள வசனத்தை நம்ம படிக்கலாமா? படிக்கலாமா? வேண்டாமா? சரி, இன்னைக்குள்ள வசனம் வசன நோக்கம் என்னது? பணிவிடை. நம்ம எப்படி பணிவிடை செய்யணும், உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு, அது சம்பந்தமான உள்ள ஒரு வசனம் தான். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? சொல்லுவோமா? நான் உங்களுக்கு செய்தது போல. என்னை கேட்கவே இல்லை. பேக்ல சீனியர் தம்பிமார், தங்கச்சிமார், சூப்பர் சீனியர் தம்பிமார் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நாள் 5 பணிவிடை நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பிக்கிறேன். நாள் 5 பணிவிடை நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பிக்கிறேன். இப்போ இப்போ ஆக்ஷனோட நம்ம இந்த வசனத்தை படிக்கலாம். சரியா? இந்த அண்ணாச்சி சொல்லும்போது, வசனம் சொல்லும்போது, நீங்க வசனம் சொல்லும்போது அண்ணாச்சிமார் ஆக்ஷன் பண்ணுவாங்க. சரியா? சரி. நாள் 5 பணிவிடை நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பிக்கிறேன். யோவான் 3:15. நாள் 5 எல்லாரும் அண்ணாச்சிமாரை பார்த்து செய்யுங்க, ஆக்ஷன் பண்ணுங்க. நாள் 5 பணிவிடை நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். யோவான் 13:15. யாராவது சூப்பர் சீனியர்ல இருந்து ஏதாவது 3 பேர் வாங்க. சூப்பர் சீனியர் தம்பிமா, தங்கச்சிமா, வாங்க வாங்க. உங்களுக்காக ஜாக்பாட் பரிசு காத்திருக்குது. சீக்கிரம் வாங்க. சூப்பர் வாங்க. சூப்பர். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணி அவங்களை கூடுவோமா? வாங்க வாங்க வாங்க. தங்கச்சிமார் வாங்க வாங்க. ஒரு தம்பிமார் வாங்க வாங்க வாங்க. சூப்பர். தம்பிமார் இன்னும் ஒரு தங்கச்சி வாங்க. இன்னும் ஒரு தங்கச்சி வாங்க. வாங்க 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 வாங்க. வாங்க வாங்க வாங்க. தங்கச்சி வாங்க. நாள் 5 பணிவிடை நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். யோவான் 13:15. நாள் 5 பணிவிடை நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். யோவான் 13:15. நாள் 5 பணிவிடை நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். யோவான் 13:15. சரி, எல்லாரும் வசனம் சொன்ன தங்கச்சி ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடுவோமா? சரி, இப்போ இந்த தங்கச்சிமாருக்காக ஒரு ஸ்பெஷல் கிளாப் அண்ணாச்சி சொல்லி கொடுப்பாங்க. டெக்னீஷியன் அண்ணாச்சி. சரி, இன்னைக்கு நம்ம ராக்கெட் கிளாப் பண்ண போறோம். சரியா? எல்லாரும் ரெடியா கையை எடுத்துடுங்க. சரி, ரெடி? புஸ் 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 புஸ். சரி, ஜாக்பாட் பரிசு இசை பற்றி வழங்கும்
புதையல் பெட்டி. வாங்கம்மா. தங்கச்சிக்கு ஒரு பென்சில், ஒரு 5 ஸ்டார் ஸ்வீட், ஒரு லாலிபாப். இன்னைக்குள்ள நோக்கு பாட்டை நம்ம நினைக்கலாம். சரி, சாங் நம்பர் 6, ஹே 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 குட்டி செல்லுங்களே. எல்லாம் கையில பாட்டு புக் எடுங்க, கையில பாட்டு புக் எடுங்க, எடுங்க பாட்டு புக் எடுங்க. தலைக்கு மேல தூக்குங்க, தலைக்கு மேல அப்படி அசைங்க. இந்த சைடு சிங்கங்கள் எங்க போனீங்க? மேல வரட்டு. ரைட், சூப்பர் சூப்பர். இப்போ சாங் பாருங்க, சாங் நம்பர் 6, ஹே 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 குட்டி செல்லுங்களே. ஹே 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 குட்டி செல்வங்களே, பைபிள் சொல்லும் கதையத்தான் கேட்க வாருங்க. ஹே 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 குட்டி செல்வங்களே, பைபிள் சொல்லும் கதையத்தான் கேட்க வாருங்க. சாமுவேல் என்ற ஒரு சிறுவன், அந்நாளின் புதல்வன், ஆலயத்தில் வளர்ந்தான், பணிவிடை செய்தான். சாமுவேல் என்ற ஒரு சிறுவன், அந்நாளின் புதல்வன், ஆலயத்தில் வளர்ந்தான், பணிவிடை செய்தான். சின்ன செல்ல செல்வங்களே, நாமும் இயேசுவின் பிள்ளைகளே. சின்ன செல்ல செல்வங்களே, நாமும் இயேசுவின் பிள்ளைகளே. பணிவிடைக்கு மாதிரியாம் இயேசுவை போல் வாழுங்களே. பணிவிடைக்கு மாதிரியாம் இயேசுவை போல் வாழுங்களே. ஹே 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 குட்டி செல்லுங்களே, பைபிள் சொல்லும் கதையத்தான் கேட்க வாருங்க. ஹே 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 குட்டி செல்வங்களே, பைபிள் சொல்லும் கதையத்தான் கேட்க வாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பாட்டு, ஈஸியா நம்ம படிச்சிடலாம். ஓகே, சாங் புரிஞ்சுதா? புரியல, இன்னொருக்கா கூட பாடுறோம், கரெக்டா கவனிங்க. அடுத்த வாட்டி நம்ம சேர்ந்து பண்ணலாம். சரி, ரெடி? 1 2 3 4. ஹே 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 குட்டி செல்வங்களே, பைபிள் சொல்லும் கதையத்தான் கேட்க வாருங்க. ஹே 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 குட்டி செல்வங்களே, பைபிள் சொல்லும் கதையத்தான் கேட்க வாருங்க. சாமுவேல் என்ற ஒரு சிறுவன், அந்நாளின் புதல்வன், ஆலயத்தில் வளர்ந்தான், பணிவிடை செய்தான். சாமுவேல் என்ற ஒரு சிறுவன், அந்நாளின் புதல்வன், ஆலயத்தில் வளர்ந்தான், பணிவிடை செய்தான். சின்ன செல்ல செல்வங்களே, நாமும் இயேசுவின் பிள்ளைகளே. சின்ன செல்ல செல்வங்களே, நாமும் இயேசுவின் பிள்ளைகளே. பணிவிடைக்கு மாதிரியாம் இயேசுவை போல் வாழுங்களே. பணிவிடைக்கு மாதிரியாம் இயேசுவை போல் வாழுங்களே. ஹே 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 குட்டி செல்வங்களே, பைபிள் சொல்லும் கதையத்தான் கேட்க வாருங்க. ஹே 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 குட்டி செல்வங்களே, பைபிள் சொல்லும் கதையத்தான் கேட்க வாருங்க. ஓகே, இப்ப நீங்க பாட போறீங்க. பாடலாமா? சரி, ஸ்டார்ட் பண்ணி விடுவேன், நீங்க பாடி முடிக்கிறீங்க. சரி, ரெடி? 1 2 3 4. ஹே 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 குட்டி செல்வங்களே, பைபிள் சொல்லும் கதையத்தான் கேட்க வாருங்க. ஹே 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 குட்டி செல்வங்களே, பாடுங்க. பைபிள் சொல்லும் கதையத்தான் கேட்க வாருங்க. சாமுவேல் என்ற ஒரு சிறுவன், அந்நாளின் புதல்வன், ஆலயத்தில் வளர்ந்தான், பணிவிடை செய்தான். சாமுவேல் என்ற ஒரு சிறுவன், சத்தமா, சின்ன செல்ல செல்வங்களே, நாமும் இயேசுவின் பிள்ளைகளே.
பணிவிடைக்கு மாதிரியாமை சுவை போல் வாழுங்களே. ஹே 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 குட்டி செல்வங்களே, பைபிள் சொல்லும் கதையைத்தான் கேட்க வாருங்க. ஹே 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 குட்டி ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு பாட்டு அப்படிதானே? ரொம்ப ஈஸியான பாட்டு. இந்த பாட்டோட ஆக்ஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒர்க்கை கவனிங்க, அடுத்த வாட்டி நம்ம சேர்ந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த பாட்டோட ஆக்ஷன். குட்டி செல்லங்களே, பைபிள் சொல்லும் கதையைத்தான் கேட்க வாருங்க. ஏ, 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 குட்டி செல்வங்களே, பைபிள் சொல்லும் கதையைத்தான் கேட்க வாருங்க. சாமுவேல் என்றொரு சிறுவன், அந்நாளின் புதல்வன், ஆலயத்தில் வளர்ந்தான், பணிவிடை செய்தான். சாமுவேல் என்றொரு சிறுவன், அந்நாளின் புதல்வன், ஆலயத்தில் வளர்ந்தான், பணிவிடை செய்தான். சின்ன செல்ல செல்வங்களே, நாமும் இயேசுவின் பிள்ளைகளே. சின்ன செல்ல செல்வங்களே, நாமும் இயேசுவின் பிள்ளைகளே. பணிவிடைக்கு மாதிரியா இயேசுவை போல் வாழுங்களே. பணிவிடைக்கு மாதிரியா இயேசுவை போல் வாழுங்களே. ஏ, 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 குட்டி செல்வங்களே, பைபிள் சொல்லும் கதையைத்தான் கேட்க வாருங்க. ஏ, 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 குட்டி செல்வங்களே, பைபிள் சொல்லும் கதையைத்தான் கேட்க வாருங்க. சரி, எல்லாருக்கும் ஆக்ஷன் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதானே? சரி, எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? வேண்டாம், எல்லாரும் எழும்புவோம். எழும்புவோமா எல்லாரும்? சரி, இன்னைக்கு காலையில் படித்த மாரி நான் சொல்கிறேன், அதே மாதிரி எழும்பணும். சரியா? சரி. கத்தரிக்காய், கத்தரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய். ஐயையோ, நிறைய பேர் எழும்பலையே. கரெக்டாக எல்லாரும் உட்காருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து எழும்புவோம். கரெக்டாக எழும்பணும், இல்லாட்டா நான் சொல்லிட்டே இருப்பேன், டைம் போயிட்டே இருக்கும். சரியா? சரி. கத்தரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய். ஆனாலும் நிறைய முத்துனது இருக்கு. திரும்பயா? சரி, திரும்ப உட்காருவோம். உட்காருங்க. உங்களுக்கு தான் கால் வலிக்கும், நீங்கள் ஒரு கை எழும்பினாலே நான் போயிடுவேன். சரியா? சரி. கத்தரிக்காய், இப்போ நீங்கள் பண்ணாதனால அண்ணாச்சி மரம் பண்ணுறாங்க. சரியா? அவங்கள பார்த்தது கரெக்டாக பண்ணுங்க. கத்தரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய். அண்ணாச்சி திரும்ப பண்ணணுமா? வேண்டாமா? சீனியர், சூப்பர் சீனியர் அண்ணாச்சி மாதிரி போல தான் பிள்ளைங்களாம் இருக்காங்க. என்ன பண்ணலாம் அண்ணாச்சி? இது இப்போ விட்டுருவோம், நம்ம அடுத்த தடவை பார்த்துக்கலாம். சரி, எல்லாரும் எழும்புங்க. குட்டி செல்வங்களே, பைபிள் சொல்லும் கதையைத்தான் கேட்க வாருங்க. ஏ, 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 குட்டி செல்வங்களே, பைபிள் சொல்லும் கதையைத்தான் கேட்க வாருங்க. சாமுவேல் என்றொரு சிறுவன், அந்நாளின் புதல்வன், ஆலயத்தில் வளர்ந்தான், பணிவிடை செய்தான். சாமுவேல் என்றொரு சிறுவன், அந்நாளின் புதல்வன், ஆலயத்தில் வளர்ந்தான், பணிவிடை செய்தான். சின்ன செல்ல செல்வங்களே, நாமும் இயேசுவின் பிள்ளைகளே. சின்ன செல்ல செல்வங்களே, நாமும் இயேசுவின் பிள்ளைகளே. பணிவிடைக்கு மாதிரியா இயேசுவை போல் வாழுங்களே. பணிவிடைக்கு மாதிரியா இயேசுவை போல் வாழுங்களே. ஏ, 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 குட்டி செல்வங்களே, பைபிள் சொல்லும் கதையைத்தான் கேட்க வாருங்க. ஏ, 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 குட்டி செல்வங்களே, பைபிள் சொல்லும் கதையைத்தான் கேட்க வாருங்க. சரி, உட்காருங்க, உட்காருங்க. சரி, எல்லாரும் உட்கார்ந்துட்டீங்களா? உட்காருங்க.
அப்படின்னு சொல்லி அமைதியாக உட்காருங்க. உங்களுக்கு கதனை பிடிக்கும் தானே? கதனை பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்கும் தானே? இப்போ நான் ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன். நீங்கள் அதை அமைதியாக அழகாக கேட்கணும், சரியா? சரி. ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பி பேர் என்னது? அபிஷேக். அப்போ இந்த ஆன்சர் சொன்னவங்க தான் ஜபத்தில் உண்மையாக ஜபம் பண்ணியிருக்காங்க. அந்த அபிஷேக் தம்பி காலையிலே எழும்பி ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணுறான். ஏசப்பா, இன்னைக்கு எனக்கு 12th ரிசல்ட் வரப்போகுது, நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல காலேஜில் சேரணும், வருங்காலத்தில் ஒரு நல்ல டாக்டராக வரணும் அப்படின்னு சொல்லி யார் ப்ரேயர் பண்ணா? நீங்கள் கதை மட்டும் கேட்கக்கூடாது. நான் கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணணும், சரியா? சரி. யார் ப்ரேயர் பண்ணா? அபிஷேக் தம்பி ப்ரேயர் பண்ணாங்க. அந்த தம்பி எத்தனாம் கிளாஸ் ரிசல்ட்டுக்காக ப்ரேயர் பண்ணாங்க? 12th ரிசல்ட்டுக்காண்டி ப்ரேயர் பண்ணாங்க, அதானே? அந்த தம்பியோட ஆசை என்னது? டாக்டர். இந்த ஜூனியர் பிள்ளைங்க மட்டும்தான் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறத்தில் உள்ளவங்க யாரும் கதை கேட்கலையா? கேட்கல. சரி, ஆன்சர் சொல்லணும், சரியா? அந்த தம்பி 12th ரிசல்ட்டுக்காக அவளோடு எதிர்பார்க்காங்க. கரெக்டாக 9:30 மணிக்கு ரிசல்ட் வரும்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டைம் போயிட்டே இருக்கு. 9 மணி ஆகுது, 9:15 ஆகுது, 9:30 ஆகுது. டக்குன்னு 9:30 கரெக்டாக ஆயிட்டு ஃபோன் ஓப்பன் பண்ணி ரிசல்ட் பார்க்குறாங்க. என்னென்ன ரிசல்ட் வந்திருக்கு, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒன்று என்னன்னா, அந்த அபிஷேக் தம்பி நினச்சதை விட அதிகமான மார்க்கு ஏசாப்பா கொடுத்துருக்காங்க. இந்த தம்பிக்கு ஒரே பயங்கர சந்தோஷம். ஐயோ, நல்ல மார்க் எடுத்துட்டேனே, நீங்கள் வீட்டுக்கு மீடியாலாம் தேடி வருவாங்களே, மைக் எடுத்துகிட்டு வந்து நிற்பாங்களே, நீங்கள் வளர்ந்த பிறகு என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு ஒரு பதட்டத்திலே இருக்கிறாங்க. கரெக்டாக அவங்க நினச்ச மாதிரியே வீட்டு கதவை தட்டுறாங்க. திறந்து பார்த்தா அங்கே யார் வந்திருக்கா? அந்த மைக் எடுத்துகிட்டு வந்து நிற்பாங்கல்ல, நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, 595க்கு மேலே மார்க் எடுத்திருக்கீங்க, நீங்கள் வளர்ந்து என்ன ஆக போகிறீங்க அப்படின்ற அந்த கூட்ட மக்கள் வந்து நிற்கிறாங்க. இந்த தம்பிக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ, நம்ம டிவிலலாம் வரப்போகிறோமே அப்படின்னு சொல்லி போகிறான். போய் அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக படிச்சிங்க, உங்களுக்கு யார் சொல்லி தந்தா, நீங்கள் எக்ஸாம் எப்படி எழுதுறீங்க அப்படி கேட்கும்போது இந்த தம்பி ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தல அவங்க கேட்குறாங்க, என்னன்னா நீங்கள் வளர்ந்து என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த அபிஷேக் தம்பி சொல்கிறான், எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை உண்டு. என்னன்னா, என்ன ஆசை அது? டாக்டர். அந்த 2-3 பிள்ளைங்க மட்டும் தான் ஆன்சர் சொல்கிறாங்க, நீங்களும் சொல்லணும் டாக்டர் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அவங்களுக்கும் சந்தோஷம். சரி, ஒரு நல்ல வளர்ந்து ஒரு நல்ல டாக்டர் ஆகி ஒரு நல்ல காலேஜில் போய் படித்து ஒரு டாக்டர் வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த தம்பியும் நாட்கள் போகுது, ஒரு நல்ல மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்றான். எது படிக்கிறதுக்கு? டாக்டர் படிக்கிறதுக்கு, எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்றாங்க. நாட்கள் போகுது, வருடங்கள் கழியுது. அவங்களும் நல்ல முறையில் படிக்கிறாங்க, ஏசப்பட்டு டெய்லியும் ப்ரேயர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த மீடியாட்ட அவன் ஒன்று சொன்னான், என்னதுன்னா, நான் வளர்ந்த பிறகு டாக்டர் ஆகுவேன், டாக்டர் ஆகி மற்றவங்களுக்கு பணிவிடை செய்வேன். என்ன செய்வேன்னு சொன்னாங்க? என்ன செய்வேன்னு சொன்னாங்க? பணிவிடை. யார் சொன்னா? அபிஷேக் தம்பி, சரியா? இந்த அபிஷேக் தம்பியும் சொல்றாங்க, நான் வளர்ந்து டாக்டர் ஆகி டாக்டர் ஆகினதுக்கு அப்புறமாட்டு வயசாக இருக்கிறவங்க, பணம் இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் நான் பணிவிடை செய்வேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. தீர்மானம் எடுத்து காலேஜுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க. நாட்கள் போகுது. அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, ஒரு பெஸ்ட்டு டாக்டர் ஆகுறாங்க. அவங்க என்ன டாக்டர் ஆகினாங்கன்னா, அறுவை சிகிச்சைன்னு இருப்பது, அந்த சர்ஜரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு டாக்டரில் அவங்க பெஸ்ட்டாக ஆகுறாங்க. வந்து வெளியே காலேஜிலேருந்து வெளியே வந்து அடுத்துல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க நிறைய சர்ஜரி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 99 சர்ஜரி பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கையில். அவங்க டாக்டர் ஆகுனதுக்கு அப்புறமாட்டு 99 சர்ஜரியை பெஸ்ட்டாக பண்ணி முடிக்கிறாங்க. இந்த அபிஷேக் டாக்டர் வந்து டெய்லி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு தாத்தா இருப்பாங்க. யார் இருப்பா? தாத்தா இருப்பாங்க. கதை கேட்கணும், சரியா? ஒரு தாத்தா இருப்பாங்க. அந்த தாத்தாக்கு இந்த அபிஷேக் தம்பி டெய்லியும் ஒரு 10 ரூபாய் கொடுப்பாங்க. எத்தனை ரூபா கொடுப்பாங்க? 10 ரூபாய் கொடுப்பாங்க. டெய்லியும் போகும்போதும் வரும்போதும் 10 ரூபா கொடுப்பாங்க. இந்த 10 ரூபாய் அந்த தாத்தாக்கு போதாது. ஆனாலும் இந்த தம்பி டெய்லியும் கொடுக்கறதுனால அந்த தாத்தா அந்த ஹாஸ்பிட்டல் கேட்லேயே நிற்பாங்க. இந்த அபிஷேக் தம்பி வரும்போதும் 10 ரூபாய் கொடுப்பாங்க, போகும்போதும் 10 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த 10 ரூபாய்க்காண்டி அந்த தாத்தா டெய்லியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஆனால் ஒன்று, இந்த தாத்தாவுக்கு ஒரு நோய் இருந்துச்சு. என்னதுன்னா, கழுத்தில் ஒரு சின்ன கட்டி இருந்துச்சு. எதில் இருந்துச்சு?
கழுத்தில் ஒரு கட்டி இருந்துச்சு. இந்த தம்பி டாக்டராக ஸ்டார்டிங்கில் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதும் அந்த கட்டி இருக்குது. நாட்கள் போக போக அந்த கழுத்தில் இருக்க கட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த தம்பியும் டெய்லியும் பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த 10 ரூபாயை கொடுத்துட்டு மட்டும் வெளியே ஹாஸ்பிட்டலில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் நாட்கள் போக போக அந்த அபிஷேக் தம்பிக்கு ஒரு எண்ணம் வருது. என்னன்னா, நம்ம 12th ரிசல்ட் முடிச்சுட்டு அன்னைக்கு அந்த பேட்டியில் சொன்னோமே, என்னதுன்னா வளர்ந்த பிறகு டாக்டராகவும் டாக்டர் ஆகிட்டு பணிவிடை செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம கொடுத்தோமே, நம்ம இன்னும் பணிவிடை செய்யலையே அப்படின்ற ஒரு யோசனை அடிக்கடி இந்த அபிஷேக் தம்பிக்கு வருது. ஆனாலும் அதை பொறுப்பெடுத்தாமல் அவன் விட்டுறான். ஏன்னா அவன் பெஸ்ட் டாக்டராக வர்றான், வந்து 99 சர்ஜரி பண்ணி முடிக்கிறான். அதனால அவனுக்கு என்னது கிடைக்குது? நிறைய பேர் கிடைக்குது, நிறைய ஹாஸ்பிட்டலில் அவனை இன்வைட் பண்ணுறாங்க, நிறைய புகழ் கிடைக்குது. அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பணிவிடை செய்வேன்னு சொன்ன அந்த நோக்கத்தை அவன் மறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நாட்கள் போகுது. இந்த தாத்தாவே டெய்லியும் பார்க்குறான், கட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனாலும் அவனுக்கு ஒரு எண்ணமும் வரல. 99 சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு அவன் 99வது சர்ஜரி முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டான். படுக்கும்போது ஏசப்பா அவன்கிட்ட பேசுகிறாங்க. என்னதுன்னா, டெய்லியும் நீ அந்த தாத்தாயை பார்க்குற, டெய்லியும் 10 ரூபாய் மட்டும் கொடுக்குற, ஆனால் 12th ரிசல்ட் அன்னைக்கு நீ சொன்ன அந்த பணிவிடை நோக்கத்தை நீ மறந்துக்கிட்டே வாழ்கிற அப்படின்ற ஒரு கருத்தை அப்படின்ற அந்த ஏசப்பா அவனுக்கு உணர்த்துறாங்க. அதுக்கப்புறமாட்டு அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்னதுன்னா, 99 சர்ஜரியை நான் பெஸ்ட்டாக பண்ணி முடிச்சேன், அதனால் இந்த 100வது சர்ஜரியை யாருக்கு பண்ணணும்னா, டெய்லியும் நான் போகும்போதும் வரும்போதும் 10 ரூபாய் கொடுக்குறேனே அந்த தாத்தாக்கு தான் 100வது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். யோசிச்சுக்கிட்டு மறுநாள் காலையாகுது. டெய்லியும் போகும்போது வழக்கமாக போகிறது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறான். போகும்போது அங்கே யார் இருப்பா? கேட்டுக்கிட்ட தாத்தா இருப்பாங்க. அபிஷேக் தம்பி எவ்வளோ ரூபா கொடுப்பாங்க? 10 ரூபாய் கொடுப்பாங்க. அதே மாதிரி கொடுத்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்க டாக்டர்ஸ்கிட்ட எல்லார்ட்டையும் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. என்னன்னா, நான் 99 சர்ஜரி பண்ணி முடிச்சிருக்கேன், இனி இந்த 100வது சர்ஜரிக்கு அப்புறமாட்டு எனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும், என்னுடைய பெயர் இன்னும் பிரபலமாகும், எனக்கு நிறைய புகழ் கிடைக்கும். ஆனாலும் என்னுடைய கருத்து என்னதுன்னா, இந்த 100வது சர்ஜரியை அந்த தாத்தாக்கு பண்ணணும் அப்படின்னு ஏசப்பா உணர்த்துறது மாதிரியே இந்த அபிஷேக் தம்பி அங்கே இருக்க டாக்டர்ஸ்கிட்ட போய் சொல்கிறான். அங்கே இருக்க டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன டாக்டர் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் கொடுக்க 10 ரூபாயில தான் அந்த தாத்தா டெய்லி அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறாங்க. நீங்கள் அந்த தாத்தாக்கு சர்ஜரி பண்ணிங்கன்னா எவ்வளோ ரூபா செலவாகும், எத்தனை லட்சங்கள் செலவாகும், அதெல்லாம் அந்த தாத்தா ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணுவாங்களா அப்படின்னு அங்கே இருக்க டாக்டர்ஸ் இவங்ககிட்ட கேட்குறாங்க. ஆனாலும் இந்த அபிஷேக் தம்பி என்ன டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை டாக்டர்ஸ், நான் அந்த தாத்தாவுடைய மொத்த செலவையும் எடுத்துக்கிட்டேன், ஆனால் அவங்களுக்கு இந்த ஒரு சர்ஜரியை மட்டும் பண்ணணும், என்னுடைய 100வது சர்ஜரி ஒரு பணிவிடையான ஒரு சர்ஜரியாக இருக்கணும் அப்படின்னு இந்த அபிஷேக் தம்பி அங்கேருந்து டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அவங்களும் இதுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. சரி, அந்த தாத்தாயை கூட்டிகிட்டு வாங்க, அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக சர்ஜரி பண்ணலாம், அந்த கழுத்தில் இருக்க கட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருந்துன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து, அதனால் ஃப்ரீயாக அவங்களுக்கு சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் அக்செப்ட் பண்ணுறாங்க. திரும்ப இந்த கேட்டில் இருக்க தாத்தாயை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. தொடர்ந்து 40 மணி நேரமாட்டு, எத்தனை மணி நேரம்? 40 மணி நேரமாட்டு அந்த தாத்தாக்கு சர்ஜரி பண்ணுறாங்க. கழுத்தில் இருக்க அந்த கட்டியை அழகாக எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த தாத்தாக்கு எந்த உயிருக்கும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கிறாங்க. இந்த அபிஷேக் தம்பிக்கும் பயங்கர சந்தோஷம். என்னன்னா, நம்ம அன்னைக்கு 12th ரிசல்ட் அன்னைக்கு கொடுத்த அந்த வாக்கு, அந்த பணிவிடை நோக்கத்தை நம்ம இன்னையிலிருந்து நிறைவேற்ற போகிறோம். இனி இன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. இந்த அபிஷேக் தம்பி, இந்த அபிஷேக் டாக்டர் அவங்களோட அந்த தாத்தாவுடைய மொத்த செலவையும் அந்த அபிஷேக் தம்பி எடுத்தனால அங்கேருந்து டாக்டர்ஸும் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்னன்னா, நம்மளுடைய ஊதியத்தில், நம்மளுடைய சம்பளத்திலிருந்து வர கொஞ்சம் ரூபாயை ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, மருந்து வாங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, அப்படி நிலைமையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம பணிவிடை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அங்கிருந்த டாக்டர்ஸும் எடுக்கிறாங்க. எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறாங்க. சரியா? பைபிள்லேயும் ஒரு சின்ன வசனம் இருக்கு. என்னதுன்னா, இந்த சிறியரில் நீங்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அதானே, அந்த ஒரு நம்மளை விட எளிமையாக இருக்கவங்களுக்கு நம்ம என்ன உதவி பண்ணுறோமோ அதை நம்ம யாருக்கே செஞ்சது மாதிரி இருக்கும்? ஏசப்பாக்கு, கடவுளுக்கு செஞ்சது மாதிரி இருக்கும். சரியா? சரி, நீங்கள் மற்றவங்களுக்கு பணிவிடை பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? பண்ணணும். சரியா? கண்டிப்பாக நம்மளை விட தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கு, நம்ம நிலைமையில இல்லாதவங்களுக்கும் நம்ம பணிவிடை செய்யணும். நம்மளுடைய வாழ்க்கையே பணிவிடையின் உள்ள அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழணும். சரியா? சரி, ஜெபம்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையுமாய் இருக்கிற இசப்பா. இசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் 4-5 நோக்கங்கள், பாடல்கள், கதைகளை கற்றுக்கொண்ட இசப்பா, இது எங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனம் உள்ளதாக பயன்படுத்தி கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு ஒரு பணிவிடையான வாழ்க்கையாக இருக்க அமைய கிருபை செய்யுங்க இசப்பா. நீங்கள் எங்கள் கூடவே இருந்து வழி நடத்துங்க. தொடக்கம் முதல் முடி மட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் வகுப்புகளுக்கு பிரிந்து செல்கிறோம். பிரியாத நேசருடைய கரம் எங்கள் கூடவே இருந்து வழி நடத்தட்டும். இவை அனைத்தும் மீட்பர் பாதம் கெஞ்சி கேட்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். சரி சரி, இப்போ பாட்டு பாடும்போது இந்த சைடில் இருக்க கிளாஸஸ் அவங்களுடைய பிகினர் பிரைமரி லைனாக வந்து ஃப்ரூட்ஸை ஃப்ரெண்டில் வைங்க. இந்த கிளாஸில் இந்த சைடில் இருக்க கிளாஸஸ் லைனாக இங்கே கொண்டு ஃப்ரூட்ஸை வைங்க. லைனாக கிளாஸ் வைஸ் வந்தால் போதும். சரியா? பிகினர் ஏ, பிகினர் பி, அந்த கிளாஸ் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஒரேடியாக கூட்டம் போடக்கூடாது. சரியா? பிகினர் ஏ, பி, சி, அந்த ஆர்டர். ஓடும் செல்வங்களை இயேசுவிடம் வாங்க, சிறுவனை போல ஷேர் பண்ண வாங்க. குதித்து ஆடும் பிள்ளைகளை இயேசுவிடம் வாங்க, பகிர்ந்து லைக் வாங்க, இயேசுவிடம் வாங்க. துள்ளி ஓடும் செல்வங்களை இயேசுவிடம் வாங்க, சிறுவனை போல ஷேர் பண்ண வாங்க. குதித்து ஆடும் பிள்ளைகளை இயேசுவிடம் வாங்க, பகிர்ந்து லைக் வாங்க, இயேசுவிடம் வாங்க. வாங்க வாங்க வாங்க, இயேசுவிடம் வாங்க, வாங்க வாங்க வாங்க, பகிர்ந்திட வாங்க. வாங்க வாங்க வாங்க, இயேசுவிடம் வாங்க, வாங்க வாங்க வாங்க, பகிர்ந்திட வாங்க. இயேசுவின் அட்வைஸ கவனித்து கேளுங்க, பகிர்ந்து கொடுக்கிற அழகத்தான் பாருங்க. அப்பமும் மீனுமே சிம்பிளான உணவுங்க, சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. வாங்க வாங்க வாங்க, இயேசுவிடம் வாங்க, வாங்க வாங்க வாங்க, பகிர்ந்திட வாங்க. வாங்க வாங்க வாங்க, இயேசுவிடம் வாங்க, வாங்க வாங்க வாங்க, பகிர்ந்திட வாங்க. வேஸ்டா போகாம மீந்தத சேர்த்தாங்க, 12 கூடையும் எக்ஸ்ட்ராவா எடுத்தாங்க. சாப்பிட்ட எல்லோரும் ஃபாலோவர்ஸ் ஆனாங்க, பகிர்வுக்கு எக்ஸாம்பிள் செட் பண்ணாங்க. வாங்க வாங்க வாங்க, இயேசுவிடம் வாங்க, வாங்க வாங்க வாங்க, பகிர்ந்திட வாங்க. வாங்க வாங்க வாங்க, இயேசுவிடம் வாங்க, வாங்க வாங்க வாங்க, பகிர்ந்திட வாங்க. துள்ளி ஓடும் செல்வங்களை இயேசுவிடம் வாங்க, சிறுவனை போல ஷேர் பண்ண வாங்க. குதித்து ஆடும் பிள்ளைகளை இயேசுவிடம் வாங்க, பகிர்ந்து லைக் வாங்க, இயேசுவிடம் வாங்க. துள்ளி ஓடும் செல்வங்களை இயேசுவிடம் வாங்க, சிறுவனை போல ஷேர் பண்ண வாங்க. குதித்து ஆடும் பிள்ளைகளை இயேசுவிடம் வாங்க, பகிர்ந்து லைக் வாங்க, இயேசுவிடம் வாங்க. வாங்க வாங்க வாங்க, இயேசுவிடம் வாங்க, வாங்க வாங்க வாங்க, பகிர்ந்திட வாங்க. வாங்க வாங்க வாங்க, இயேசுவிடம் வாங்க, வாங்க வாங்க வாங்க, பகிர்ந்திட வாங்க. இயேசுவின் அட்வைஸ கவனித்து கேளுங்க, பகிர்ந்து கொடுக்கிற அழகத்தான் பாருங்க. அப்பமும் மீனுமே சிம்பிளான உணவுங்க, சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. வாங்க வாங்க வாங்க, இயேசுவிடம் வாங்க, வாங்க வாங்க வாங்க, பகிர்ந்திட வாங்க. வாங்க வாங்க வாங்க, இயேசுவிடம் வாங்க, வாங்க வாங்க வாங்க, பகிர்ந்திட வாங்க.
வேஸ்டா போகாம மீந்ததை சேர்த்தாங்க. 12 கூடையும் எக்ஸ்ட்ராவா எடுத்தாங்க. சாப்பிட்ட எல்லோரும் ஃபாலோவர்ஸ் ஆனாங்க. பகிர்வுக்கு எக்ஸாம்பிள் செட் பண்ணாங்க. வாங்க 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 இயேசுவிடம் வாங்க, வாங்க 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 பகிர்ந்திட வாங்க, வாங்க 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 இயேசுவிடம் வாங்க, வாங்க 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 பகிர்ந்திட வாங்க. துள்ளி ஓடும் செல்வங்களே இயேசுவிடம் வாங்க, சிறுவனை போல ஷேர் பண்ண வாங்க. குறித்து ஆடும் பிள்ளைகளே இயேசுவிடம் வாங்க, பகிர்ந்து லைக் வாங்க இயேசுவிடம் வாங்க. துள்ளி ஓடும் செல்வங்களே இயேசுவிடம் வாங்க, சிறுவனை போல ஷேர் பண்ண வாங்க. குறித்து ஆடும் பிள்ளைகளே இயேசுவிடம் வாங்க, பகிர்ந்து லைக் வாங்க இயேசுவிடம் வாங்க, வாங்க 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 இயேசுவிடம் வாங்க, வாங்க 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 பகிர்ந்திட வாங்க, வாங்க 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 இயேசுவிடம் வாங்க, வாங்க 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 பகிர்ந்திட வாங்க. இயேசுவின் அட்வைஸ கவனித்து கேளுங்க, பகிர்ந்து கொடுக்கிற அழக தான் பாருங்க. அப்பமும் மீனுமே சிம்பிளான உணவுங்க, சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. வாங்க 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 இயேசுவிடம் வாங்க, வாங்க 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 பகிர்ந்திட வாங்க, வாங்க 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 இயேசுவிடம் வாங்க, வாங்க 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 பகிர்ந்திட வாங்க. வேஸ்டா போகாம மீந்ததை சேர்த்தாங்க. 12 கூடையும் எக்ஸ்ட்ராவா எடுத்தாங்க. சாப்பிட்ட எல்லோரும் ஃபாலோவர்ஸ் ஆனாங்க. பகிர்வுக்கு எக்ஸாம்பிள் செட் பண்ணாங்க. வாங்க 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 இயேசுவிடம் வாங்க, வாங்க 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 பகிர்ந்திட வாங்க, வாங்க 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 இயேசுவிடம் வாங்க, வாங்க 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 பகிர்ந்திட வாங்க, வாங்க 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 ஃப்ரூட்ஸ் டேக் வாங்க, வாங்க 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 ஃப்ரூட்ஸ் வைக்க வாங்க, வாங்க 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 ஃப்ரூட்ஸ் டேக் வாங்க, வாங்க 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 ஃப்ரூட்ஸ் டேக் வாங்க. சரி, நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கிறீங்க. ஃப்ரூட்ஸ் வச்சு உங்க எல்லாருக்கும் டைரக்டர்ஸ் டீம் சார்பாக, உங்களுடைய கல்லுக்கூட்டம் செய்கிற திருச்சபையின் சார்பாகவும் நல்ல ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? ஓகே.
ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தாங்க. நீங்க பாத்தீங்களா? நானும் பார்த்தேன் அண்ணாச்சி. அவங்க என்ன பார்த்தாங்கன்னு கேளுங்க அண்ணாச்சி. அதுல என்ன இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம். அதை யாரு பார்த்தோம்? லைன்ல கூப்பிட்டாங்க, லைன்ல வந்தோம். அந்நிய பாஷை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஷாவ் ஷாய் ஸ்டார்ட். அந்நிய பாஷை ஆவியில நிரம்பியாச்சு. சரி, ஜூனியர்ல இருந்து ஒரு பிள்ளை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிள்ளை எழும்பி கரெக்டா சொல்லுங்க. சரி, என்ன இருந்து சொல்லு பாப்போம். 2026 இல்ல இல்ல, தப்பு தப்பு. அடுத்தாள் வாய்ப்பு அடுத்தாள் கொடுங்க. VBS 2026 CSI கல்லுக்கூட்டம். இல்ல 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 இல்ல, தப்பு 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 தப்பு. கவனமா கவனிக்கணும். சரி வா. VBS 2026 come and see CSI Church கல்லுக்கூட்டம். இல்ல இல்ல, இல்ல தப்பு இல்ல, தப்பு தப்பு தப்பு. தப்பு. சொல்லு பாக்க. VBS 2026 come and see CSI கல்லுக்கூட்டம். சூப்பர் சூப்பர். அண்ணாச்சி, இதுவும் கரெக்ட் இல்ல. இன்னும் இருக்கு. ஓ இன்னும் இருக்கு. இன்னும் இருக்கு. இதுவும் கரெக்ட் கிடையாது. கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் இருக்கு. பிரைமரில இருந்து கூப்பிடணுமா? சரி, பிரைமரில இருந்து வா. கரெக்டா சொல்லிடுவியா? சொல்லு பாக்க. VBS 2026 come and see CSI District Church கல்லுக்கூட்டம். இல்ல 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 இல்ல, அட்ரஸ் கேட்கல. அங்க நாங்க என்ன வச்சிருந்தோம்னு கேட்கிறோம். சரியா? தெரியாதா? சூப்பர் சீனியர்ல இருந்து வரீங்களா? சரி, சூப்பர் சீனியர்ல வாங்க பார்க்கலாம். சூப்பர் சீனியர் அண்ணாச்சி, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்கிரீன்ல மட்டும் ஒன்று டிஸ்ப்ளே பண்ணிட்டீங்கன்னா அங்க வந்து சொல்லிடுவோம். நீங்க சொன்ன பிறகு நாங்க டிஸ்ப்ளே பண்றோம். சரி, சூப்பர் சீனியர் வாங்க பார்க்கலாம். VBS 2026 come hard sees CSI கல்லுக்கூட்டம் இருந்துச்சு. இன்னும் இருக்கு. சரி, நீங்க சொல்றீங்க, ஆனா இன்னும் இருக்கு. தெரியாதா? நாங்க சொல்லட்டா? தம்பி, ஒரு கனி வந்தாச்சு, போதும். சரி, இப்போ நாங்க சொல்றோம், அடுத்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரியா? VBS 2026 அந்த VBS கடையில டாட் இருக்கு. சரியா? அடுத்து கம் அண்ட் சி, அந்த கம்முக்கு அடுத்து ஹார்ட் இருக்கு. ஹார்ட் சொன்னாங்க, ஓகே. அதுக்கப்புறம் CSI கல்லுக்கூட்டம். CSIல டாட் இருக்கு. ரெண்டு சைடுல 2 ஸ்டார் இருக்கு பாருங்க. ஸ்டார் இருக்கு பாத்தீங்களா? பைனாப்பிள் இருக்கா? அது அப்ப யாருமே கண்டுக்கிடல. நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? உங்களுக்கு ஒரு ஸ்டார்னு புரியலன்னா கூட 2 சைடுல ஏதோ இருந்துச்சுன்னா சொல்லியிருக்கணும். இல்ல, நம்ம வந்து டிசைன் நினைச்சு போட்டோம். ஆமா, அது யாருமே கண்டுக்கிடல. பாத்தீங்களா? ஸ்டார் இருக்கா? சரி, லெஃப்ட் சைட விடுங்க. ரைட் சைடுல ஸ்டார் இருக்கா இல்லையா? அதுல ஸ்டார் இருக்கா? CSI தாண்டி ஸ்டார் இருக்கா? பைனாப்பிள் பின்ன அது என்ன டிசைன்ல இருக்கு? சரி, கவனம் தேவை. சரியா? கவனமா இருங்க. ஓகே, சரி, ரொம்ப சூப்பரா ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்தீங்க. நாங்க வந்து டெக்கரேட் பண்ணோம். நீங்க எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டீங்க. இனி இதை வந்து சர்ச் சார்பில் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொடுக்க போறாங்க. அந்த போட்டோஸ் உங்களுக்கு வரும். அதையும் பார்த்து நல்லா சந்தோஷப்படுங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல இனிதான் கொடுக்க போறாங்க. அதனால கொடுத்துட்டு வந்த அப்புறம் அதுக்குரிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லப்படும். எல்லாரும் சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். இன்னையோட நோக்கம் என்ன? சத்தமா என்ன நோக்கம்? இதுதான் நம்ம செய்யற பெரிய சர்வீஸ், அப்படிதானே? ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் நீட்ல இருக்கிற மக்களுக்கு, இல்லைன்னா பேஷியண்டா ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்படுற மக்களுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அப்படிதானே? ஓகே, சரி சரி.
நீங்க விபிஎஸ் பிள்ளைங்களா இந்த வருஷம் எல்லாருமா சேர்ந்து நம்ம என்னது பணிவிடை பண்ணியிருக்கோம். சரியா? ஓகே, பி ஹாப்பி. அண்ணாச்சி சொல்லுங்க அண்ணாச்சி. மத்தியானத்துக்கு மேல நம்ம அவரு சீனியர் அண்ணாச்சி ஏதோ ஸ்பெஷல் கொடுக்க போறாங்களாமே. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். எங்கிட்ட பிரைமரி அண்ணாச்சி, ஜூனியர் அண்ணாச்சி எல்லாம் சொன்னாங்க. நேத்துக்கு அவருக்கு என்கேஜ்மெண்டா? ஓ, நேத்துக்கு ஈவினிங். ஆமா, நேத்துக்கு ஈவினிங் அவருக்கு என்கேஜ்மெண்டா. பேரண்ட்ஸ் டேக்கு வந்துட்டு இடையில போயிட்டாங்க. நீங்க வேணா லைவ் பாத்துக்கிடுங்க, 8 மணிக்கு மேல ஆள் இல்ல. சரியா? அண்ணாச்சி வாங்க வாங்க வாங்க. வெக்கப்படாதீங்க, ஒண்ணு இல்ல. வாங்க அண்ணாச்சி ப்ளீஸ். வாங்க 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 சீனியர் அண்ணாச்சி. டெக்னீஷியன் வாங்க அண்ணாச்சி. மிஸ்டர் டெக்னீஷியன். கையில ரிங் வேற போட்டிருக்காங்க. பேர் சொல்லணுமா? பேர் சொல்லணுமா? வேண்டாம். சரி, இவருக்கு நேற்றுக்கு என்கேஜ்மெண்ட். அதனால இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, நேற்றுக்கு நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி சிக்கன் தந்தோம், அப்படிதானே? இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் வச்சிருக்காங்களாம். அது அவரே சொல்லட்டும் அண்ணாச்சி. அண்ணாச்சி வந்த பிறகு சொல்லுவோம். அந்த பிறகு சொல்லுவோமா? ஏன்னா இப்போ நம்ம ஸ்பெஷல் சொன்னோன்னா இவங்க மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க. ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். நல்லா சாப்பிட்டுட்டே வாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க, அதுக்கு மேல நம்ம திருப்தியா சாப்பிடலாம். சரியா? ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ அண்ணாச்சி, தேங்க்யூ. நல்லா நல்லா சிரிக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி சரி அண்ணாச்சி, பொறுமையா பொறுமை. ஓகே, இப்போ நம்ம எழும்பி 2 பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ண போறோம். ஆர் யூ ரெடி? ஏ தங்கமே, ஆர் யூ ரெடி? சிங்கமே, ஆர் யூ ரெடி? அண்ணாச்சி செம்ம வைப்ல இருக்காங்க அண்ணாச்சி. ஒரு 2 பாட்டுக்கு என்ன பாட்டு பண்ணலாம்? என்ன பாட்டு அண்ணாச்சி? நீங்களே சொல்லுங்க. என்னது சாங் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். மினி மினி சொல்றாங்க அண்ணாச்சி. ஒரே மினி. ஓகே, சாங் நம்பர் 3 and 2. சாங் நம்பர் 2 and 3. Are you ready? கத்திரிக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய். வெண்டைக்காய் வளைஞ்சிருக்கு, வளைங்க. வெண்டைக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய். ஓகே, முதல்ல சாங் நம்பர் 2. எல்லாரும் மின்னி 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 மின்னும் மின்மினியா ஜொலிக்க வேண்டுமாம். இயேசு போல வாழ்வில் நீயும் ஜொலிக்க வேண்டுமாம். மின்னி மின்னும் மின்மினியா ஜொலிக்க வேண்டுமாம். இயேசு போல வாழ்வில் நீயும் ஜொலிக்க வேண்டுமா. மின்னி மின்னேன் மின்னி மின்னே மின்னி மின்னேன் மின்னி மின்னே. பெற்றோருக்கு இயேசு கீழ்ப்படிந்தாரே, சொன்ன பேச்ச கேட்டே நடந்துட்டாரே. பெற்றோருக்கு இயேசு கீழ்ப்படிந்தாரே, சொன்ன பேச்ச கேட்டே நடந்துட்டாரே. நீயும் வந்து பார், இயேசுவாயே பார், கீழ்ப்படிந்தே வாழ்வில் நீயும் முன்னேறிட பார். நீயும் வந்து பார், இயேசுவாயே பார், கீழ்ப்படிந்தே வாழ்வில் நீயும் முன்னேறிட பார். மின்னி மின்னே மின்னி மின்னே மின்னி மின்னே மின்னி மின்னே மின்னி மின்னும் மின்மினியா ஜொலிக்க வேண்டுமே. இயேசு போல கீழ்ப்படிந்தே ஜொலித்திடுவேனே. மின்னி மின்னும் மின்மினியா ஜொலித்திடுவேனே. இயேசு போல கீழ்ப்படிந்தே ஜொலித்திடுவேனே. மின்னி மின்னே மின்னி மின்னே மின்னி மின்னே மின்னி மின்னே. சரி, நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க. ஆனா ஒரு சின்ன வருத்தம், மின்னி யாருக்கு மின்னலையே, கை மட்டும் சும்மா இருக்கு, இங்க மின்னணும். சரியா? ஓகே, இப்ப சாங் நம்பர் 3. ஆர் யூ ரெடி?
ஜும்பா நன்னா. Ready, 1, 2, 3, start. Senior, super senior, clap. Jumba nana, jumba nana, jumba nana, jumba eh. Jumba nana, jumba nana, jumba nana, jumba eh. தோட்டம் நல்ல தோட்டம் கெச்சமனை தோட்டம் தோட்டத்தினுள்ளே யாரு அவதானை சுப்பாரு தோட்டம் நல்ல தோட்டம் கெச்சமனை தோட்டம் தோட்டத்தினுள்ளே யாரு அவதானை சுப்பாரு ஜும்பானன்னா 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 ஜும்பாயே ஜும்பானன்னா 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 ஜும்பாயே தனித்து இயேசு ஜெபித்து இறைபலன் பெற்றாரு பிதாவின் சித்தம் செய்ய தம்மை கொடுத்திட்டாரு தனித்து இயேசு ஜெபித்து இறைபலன் பெற்றாரு பிதாவின் சித்தம் செய்ய தம்மை கொடுத்திட்டாரு ஜும்பா நன்னா ஜும்பா நன்னா ஜும்பா நன்னா ஜும்பாயே ஜும்பா நன்னா ஜும்பா நன்னா ஜும்பா நன்னா ஜும்பாயே துன்பம் வந்திட்டாலும் தோல்வியே ஆனாலும் ஏசு போல் ஜெபித்திடு தேவ சித்தம் செய்திடு துன்பம் வந்திட்டாலும் தோல்வியே ஆனாலும் ஏசு போல் ஜெபித்திடு துன்ப சித்தம் செய்து ஜும்பானன்னா 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 ஜும்பாயே ஜும்பானன்னா 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 ஜும்பாயே ஜும்பானன்னா 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 ஜும்பாயே ஜும்பானன்னா 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 ஜும்பாயே சரி ரொம்ப சூப்பர் ஆக்ஷன் பண்ணீங்க நீங்களே உங்களுக்கு ஒரு வெரி குட் கிளாப் பண்ணலாம் ரெடி 1 2 3 ஸ்டார்ட் வெரி குட் ஓகே சரி ஒரு புது பாட்டு நம்ம கத்துக்க போறோம் நம்முடைய பாட்டு புக்கில் இருக்கிற சாங் நம்பர் 13 எல்லாரும் அப்படி பாட்டு புக் எடுத்துக்கோங்க பாட்டு புக் எடுத்துக்கோங்க சாங் நம்பர் 13 பரபர பரபர பாரி பறக்கும் சுந்தரி பூம்பாற்றே சடசட சடசட சாடி நடக்கும் அண்ணாரக்கண்ணா பரபர பரபர பாரி பறக்கும் சுந்தரி பூம்பாற்றே சடசட சடசட சாடி நடக்கும் அண்ணாரக்கண்ணா പോകുവതെങ്ങോട്ടോ നിങ്ങൾ പോകുവതെങ്ങോട്ടാ വർണ്ണം നൽകിയ നാഥന് കാണാൻ കണ്ടു വണങ്ങിടാം പോകുവതെങ്ങോട്ടാ നിങ്ങൾ പോകുവതെങ്ങോട്ടാ വർണ്ണം നൽകിയ നാഥന് കാണാൻ കണ്ടു വണങ്ങിടാം കണ്ട് തുള്ളി കളിച്ചിടാം ജ്ഞാനം പോരുന്നേ കൂടെ ജ്ഞാനം പോരുന്നേ ജ്ഞാനം പോരുന്നേ കൂടെ ജ്ഞാനം പോരുന്നേ ജീവൻ നൽകിയ നാഥന് കാണാൻ ജ്ഞാനം പോരുന്നേ ജീവൻ നൽകിയ നാഥന് കാണാൻ ജ്ഞാനം പോരുന്നേ ആടി പാടി 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 പോരുന്നേ ആടി പാടി 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 പോരുന്നേ ரொம்ப சிம்பிளான பாட்டு பாட்டு புரிஞ்சுதா 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 புரியலையா சரி இன்னொருக்கா பாடுறேன் கவனிச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ചേട്ടാ ആ മലയാളമാണ് മലയാളം കുറച്ച് അറിയോ നിങ്ങൾക്ക് മലയാളം അറിയോ എടാ അറിയോ അറിയില്ലേ അറിയില്ലേ ഞങ്ങൾക്ക് കുറച്ച് അറിയാം എടാ ഈ പാട്ട് മനസ്സിലായോ ചോദിച്ചു നോക്കാം ചോദിച്ചു. മനസ്സിലായോ മനസ്സിലായി എന്നാ പാടാല്ലേ ആ പാടാം ഞങ്ങൾ ഒരു മുறை പാടോ കേട്ടോ നിങ്ങൾ നല്ല കാത് കൊടുത്ത് കേൾക്കും ഇത് മലയാളമാ ശരി
பரபர பரபர பாரி பறக்கும் சுந்தரி பூம்பாற்றே சட 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 சாடி நடக்கும் கண்ணார கண்ணா பரபர பரபர பாரி பறக்கும் சுந்தரி பூம்பாற்றே சட 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 சாடி நடக்கும் அண்ணார கண்ணா പോകുവതെങ്ങോട്ടാ നിങ്ങൾ പോകുവതെങ്ങോട്ടാ വണ്ണം നൽകിയ നാഥന് കാണാൻ കണ്ടു വണങ്ങിടാ പോകുവതെങ്ങോട്ടാ നിങ്ങൾ പോകുവതെങ്ങോട്ടാ വർണ്ണം നൽകിയ നാഥന് കാണാൻ കണ്ടു വണങ്ങിടാം കണ്ട് തുള്ളി കളിച്ചിടാ ജ്ഞാനം പോരുന്നേ കൂട്ട ജ്ഞാനം പോരുന്നേ ജ്ഞാനം പോരുന്നേ കൂട്ട ജ്ഞാനം പോരുന്നേ ജീവൻ നൽകിയ നാഥന് കാണാൻ ജ്ഞാനം പോരുന്നേ ജീവൻ നൽകിയ നാഥന് കാണാൻ ജ്ഞാനം പോരുന്നേ ആടിപ്പാടി പാടി പാടി പോരുന്നേ ആടിപ്പാടി പാടി പാടി പോരുന്നേ சரி ஓகே பாட்டு புரிஞ்சுதானே பாடலாமா சரி இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட போறோம் நீங்க பாடி முடிக்க போறீங்க ரெடி 1 2 3 ஸ்டார்ட் பரபர பாடி பறக்கும் சுந்தரி பூம்பாற்றே சடசட சடசட சாடி நடக்கும் அண்ணார கண்ணா பரபர பரபர பாரி பறக்கும் சுந்தரி பூம்பாற்றே சரசர சரசர ஆடி நடக்கும் அண்ணார கண்ணா പോകുവതെങ്ങോട്ടാ നിങ്ങൾ പോകുവതെങ്ങോട്ടാ വർണ്ണം നൽകിയ നാഥന് കാണാൻ കണ്ടു വണങ്ങിടാ പോകുവതെങ്ങോട്ടാ നിങ്ങൾ പോകുവതെങ്ങോട്ടാ വർണ്ണം നൽകിയ നാഥന് കാണാൻ കണ്ടു വണങ്ങിടാ കണ്ട് തുള്ളി കളിച്ചിടാ ജ്ഞാനം പോരുന്നേ കൂട്ട ജ്ഞാനം പോരുന്നേ ജ്ഞാനം പോരുന്നേ കൂടെ ജ്ഞാനം പോരുന്നേ ജീവൻ നൽകിയ നാഥന് കാണാൻ ജ്ഞാനം പോരുന്നേ ജീവൻ നൽകിയ നാഥന് കാണാൻ ജ്ഞാനം പോരുന്നേ ആടിപ്പാടി പാടി പാടി പോരുന്നേ ആടിപ്പാടി പാടി പാടി പോരുന്നേ ആടിപ്പാടി പാടി പാടി പോരുന്നേ ആടിപ്പാടി പാടി പാടി പോരുന്നേ சரி ரொம்ப சூப்பரா பாடுனீங்க இப்போ இன்னும் சத்தமா நம்ம பாட போறோம் இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை நம்ம பார்க்கலாம் சரியா பாடலாமா பாடலாமா ஆமா 4 நாள்லயே ஆக்ஷன் ஒன்னையும் காணல வெறும் வாய்ஸ் மட்டும்தான் வருது பாடலாமே சரி ஆடலாமா அண்ணாச்சிமார் ஆடலாமே ஓகே ரெடி 1 2 3 ஸ்டார்ட் பரபர பரபர பாரி பறக்கும் சுந்தரி பூம்பாற்றே சட 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 சாடி நடக்கும் கண்ணார கண்ணா பரபர பரபர பாரி பறக்கும் சுந்தரி பூம்பாற்றே சட 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 சாடி நடக்கும் கண்ணார கண்ணா പോകുവതെങ്ങോട്ടാ നിങ്ങൾ പോകുവതെങ്ങോട്ടാ വർണ്ണം നൽകിയ നാഥന് കാണാൻ കണ്ടു വണങ്ങിടാ പോകുവതെങ്ങോട്ടാ നിങ്ങൾ പോകുവതെങ്ങോട്ടാ വർണ്ണം നൽകിയ നാഥന് കാണാൻ കണ്ടു വണങ്ങിടാം കണ്ട് തുള്ളി കളിച്ചിടാ ജ്ഞാനം പോരുന്നേ കൂടെ ജ്ഞാനം പോരുന്നേ ജ്ഞാനം പോരുന്നേ കൂടെ ജ്ഞാനം പോരുന്നേ ജീവൻ നൽകിയ നാഥന് കാണാൻ ജ്ഞാനം പോരുന്നേ ജീവൻ നൽകിയ നാഥന് കാണാൻ ഞാനും പോരുന്നേ ആടിപ്പാടി പാടി പാടി പോരുന്നേ ആടിപ്പാടി പാടി പാടി പോരുന്നേ ആടിപ്പാടി പാടി പാടി പോരുന്നേ ആടിപ്പാടി പാടി പാടി പോരുന്നേ சரி ஆக்ஷன் புரிஞ்சுதா இல்லையா ஒன்ஸ் மோரா சரி டைம் ஆயிருச்சு ஆமா சாப்பிடண்டாமா வேண்டாம் சரி ஆனா அவங்க டிபார்ட்மெண்ட் தான் பிரச்சனை இல்லை சரி ஓகே ஒன்ஸ் மோர் ரெடி 1 2 3 ஸ்டார்ட்
பரபர பரபர பாரி பறக்கும் சுந்தரி பூம்பாற்றே சட 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 சாடி நடக்கும் அன்னார கண்ணா பரபர பரபர பாரி பறக்கும் சுந்தரி பூம்பாற்றே சட 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 சாடி நடக்கும் அன்னார கண்ணா പോകുവതെങ്ങോട്ടാം നിങ്ങൾ പോകുവതെങ്ങോട്ടാം വർണ്ണം നൽകിയ നാഥന് കാണാൻ കണ്ടു വണങ്ങിടാം പോകുവതെങ്ങോട്ടാ നിങ്ങൾ പോകുവതെങ്ങോട്ടാം വർണ്ണം നൽകിയ നാഥന് കാണാൻ കണ്ടു വണങ്ങിടാം കണ്ട് തുള്ളി കളിച്ചിടാം ഞാനും പോരുന്നേ കൂടെ ഞാനും പോരുന്നേ ഞാനും പോരുന്നേ കൂടെ ഞാനും പോരുന്നേ ജീവൻ നൽകിയ നാഥന് കാണാൻ ഞാനും പോരുന്നേ ജീവൻ നൽകിയ നാഥന് കാണാൻ ഞാനും പോരുന്നേ ആടി പാടി 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 പോരുന്നേ சரி இப்போ புரிஞ்சுதா இன்னும் புரியலையா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது நீங்க ஆடுங்க பார்த்து ஆடுங்க சரியா ஓகே ஆடலாமா சரி கத்திரிக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் ஓகே எல்லாரும் பரபர பரபர பாரி பறக்கும் சுந்தரி பூம்பாற்றே சட 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 சாடி நடக்கும் அன்னார கண்ணா பரபர பரபர பாரி பறக்கும் சுந்தரி பூம்பாற்றே சட 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 சாடி நடக்கும் அன்னார கண்ணா പോവുവതെങ്ങോട്ടാ നിങ്ങൾ പോവുവതെങ്ങോട്ടാ വർണ്ണം നൽകിയ നാഥനെ കാണാൻ കണ്ടു വണങ്ങിടാം പോവുവതെങ്ങോട്ടാ നിങ്ങൾ പോവുവതെങ്ങോട്ടാ വർണ്ണം നൽകിയ നാഥനെ കാണാൻ കണ്ടു വണങ്ങിടാം കണ്ട് തുള്ളി കളിച്ചിടാം ഞാനും പോരുന്നേ കൂടെ ഞാനും പോരുന്നേ ഞാനും പോരുന്നേ കൂടെ ഞാനും പോരുന്നേ ജീവൻ നൽകിയ നാഥനെ കാണാൻ ഞാനും പോരുന്നേ ജീവൻ നൽകിയ നാഥനെ കാണാൻ ഞാനും പോരുന്നേ ആടിപ്പാടി പാടി പാടി പോരുന്നേ ആടിപ്പാടി പാടി പാടി പോരുന്നേ ആടിപ്പാടി പാടി പാടി പോരുന്നേ ആടിപ്പാടി പാടി പാടി പോരുന്നേ பரபர பரபர பாரி பறக்கும் சுந்தரி பூம்பாற்றே சட 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 சாடி நடக்கும் மன்னார கண்ணா பரபர பரபர பாரி பறக்கும் சுந்தரி பூம்பாற்றே சட 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 சாடி நடக்கும் மன்னார கண்ணா പോകുവതെങ്ങോട്ടാ നിങ്ങൾ പോകുവതെങ്ങോട്ടാ വർണ്ണം നൽകിയ നാഥന് കാണാൻ കണ്ടു വണങ്ങിടാം പോകുവതെങ്ങോട്ടാ നിങ്ങൾ പോകുവതെങ്ങോട്ടാ വർണ്ണം നൽകിയ നാഥന് കാണാൻ കണ്ടു വണങ്ങിടാം കണ്ട് തുള്ളി കളിച്ചിടാം ഞാനും പോരുന്നേ കൂടെ ഞാനും പോരുന്നേ ഞാനും പോരുന്നേ കൂടെ ഞാനും പോരുന്നേ ജീവൻ നൽകിയ നാഥനെ കാണാൻ ഞാനും പോരുന്നേ ജീവൻ നൽകിയ നാഥനെ കാണാൻ ഞാനും പോരുന്നേ ആടിപ്പാടി പാടി പാടി 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 പോരുന്നേ சரி ரொம்ப சூப்பரா ஆக்ஷன் பண்ணீங்க நம்ம நினைச்சதை விட இந்த பாட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது அண்ணாச்சி ஆமா அண்ணாச்சி ஒரே ஆடி பாடி தான் சரி ஓகே சூப்பரா ஆக்ஷன் பண்ணீங்க ஒரு ஈவிஎஸ் கிளப் பண்ணலாமா ஓகே கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா நன்மையான நாளிலும் பணிவிடை குறித்து ஆண்டவரை நாங்கள் சிந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தீர் பிள்ளைகள் உற்சாகமாக இந்த நாளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது விதமாக ஆண்டவரை பழங்களை உண்பதாக வந்து படைக்கவும் அதை ஆண்டவரை தொடர்ந்து மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரே அருமையான சகோதரர்களுக்கு கொடுக்கவும் ஆயத்தப்படுகின்ற போது ஆண்டுடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா தொடர்ந்து ஆண்டவனை நடத்துங்க மதிய வேளையிலும் ஆண்டவரே உணவு உண்டு தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் டே 6 ஆண்டவரே நாங்கள் ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் கிருபை தாரும் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.